சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் நகை காணாமல் போனது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். எம்செட்டிப்பட்டியில் ஏரி அருகே உள்ள மாரியம்மன் கோயிலில் இருந்த 6 சவரன் அளவிலான தாலி மாயமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகி குணசேகரன் மீது அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்து புகார் அளித்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில் நகை இது 10 கோயில், அதனால அந்த நகையை எங்களுக்கு கண்டுபிடிச்சு தர மாதிரி காவல் நிலையத்தில் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் தயவு செஞ்சு எங்களுக்கு பொதுமக்கள் 10 காசு, அது ஊர் பொது கோயில், அந்த கோயிலுக்கு எங்க நகையை மட்டும் மீட்டு கொடுக்குமாறு இங்கிலீஷ் ஆய்வாளர் அவர்கிட்ட நாங்க முறை. கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளில் ஏற்பட்ட தீ விபத்தால் புகை மண்டலமாக காட்சியளித்தது. கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பைப்புகள் மற்றும் கழிவுகள் கால்வாய் அமைக்க பயன்படுத்தப்படும் பொருட்களின் சேமிப்பு கிடங்கு அருகே போடப்பட்டிருந்தது. அங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தென்காசியில் உள்ள விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான வழக்கு விசாரணையில் கோவில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் பணிகள் நிறைவடையும் வரை கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. மேலும் புனரமைப்பு பணிகள் குறித்து சென்னை IIT குழு மற்றும் வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ICDS ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விடியா திமுக அரசு அங்கன்வாடி ஊழியர்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் ஊட்டு வாழ்விடம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன்பாக மாநகராட்சி நிர்வாகம் மழைநீருடன் கலந்த கழிவுநீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பலாப்பட்டைச் சேர்ந்த தீர்க்கதரசு என்ற விவசாயியை முன்விரோதம் காரணமாக 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் சாராமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. முன்னதாக இது தொடர்பாக திருக்குமார் என்பவரை கைது செய்ய கோரி ஆம்பலாப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் திருக்குமாருக்கு ஆதரவாக பாப்பாநாடு காவல் ஆய்வாளர் பார்த்திபன் செயல்படுகிறார் என்றும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவரிடத்திலே திருக்குமார் சொல்லக்கூடிய குற்றவாளிகிட்ட நிலம் குத்தகைக்கு கொடுத்திருந்தார். அந்த நிலத்தை திருப்பி கேட்கும் போது அந்த நிலத்தை என்ன பண்ணி விட்டார்னா திருக்குமார் அவர் சொந்தமாக 30 லட்சம் பணம் கொடுத்ததா சொல்லி அவர் பேர்ல பட்டா கொடுக்கிட்டாரு, மோசடி பண்ணிக்கிட்டாரு. அது சம்பந்தமா நான் கூட வழக்கு கொடுத்தோம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன். அவர்கள் நடவடிக்கை எடுக்கல.